விஜயா பார்த்தீங்கன்னா, மனோஜ் பேர தானே ரோஹிணி ஹாஸ்பிட்டல்ல அப்பாவா குடுத்துருக்காங்க. அதனால மனோஜுக்கு பேர் மாத்தணும்னு சொல்லிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து மனோஜ் நெறையவே டேமேஜ் பண்ணிட்டனால, மனோஜ் கோவத்தில என்ன பண்றாருன்னா, ரோகிணிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "ரோஹிணி ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னாச்சு மனோஜ்? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் சொல்றாரு, "இங்க பாரு, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்பான்ற இடத்துல என் பேர குடுத்த?" அப்படின்னு. "என்ன மனோஜ்? என்ன வேற ஏதாவது கேட்டுருவேன் நானு. என்னாச்சு உனக்கு? லூசா நீ? அப்பா நீ தானே. உன் பேர குடுக்காம வேற யார் பேர் குடுப்பாங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரோஹிணி அது இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த முத்து என்ன எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான் தெரியுமா? வீட்ல எல்லாரும் முன்னாடியும். எங்க அம்மாவும் எனக்கு பேரே மாத்திடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க." "என்னது? உங்க அம்மா உனக்கு பேர் மாத்திடுறாங்களா? வர வர ஆன்டி என்ன பைத்தியம் பிடிக்க போதா என்ன? இப்படி பண்ணிட்டு இருக்காங்க." "ரோஹிணி என்ன நீ இப்படிலாம் சொல்ற? பின்ன என்ன மனோஜ்? உனக்கு போய் பேர் மாத்துறேன்றாங்க. பேர் மாத்துற வயசாகுது உனக்கு." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நீ தான் என்னோட பேர அப்பான்னு குடுத்துட்டல்ல. அதான் பின்னாடி ஃப்யூச்சர்ல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அதுக்காக உன் பேர மாத்துவாங்களா? என்ன நான் என்ன பொய்யா போட்டுட்ருக்கேன்? நீ தானே அப்பா. தைரியமா சொல்ல வேண்டியது தானே? என்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி கேட்க தெரியுதுல்ல." அப்படி இப்படின்னு கத்துறாங்க ரோஹிணி. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து, "ரோஹிணி கோவப்படாத. எல்லாம் அந்த முத்துனால தான் இப்ப இந்த மாரி பிரச்சனையே." அப்படின்னு சொல்லிட்டு, முத்து என்ன பண்ணா?" "முத்து தான் வீட்ல வந்து சொன்னானே ஹாஸ்பிட்டல்ல." "ஆமா முத்துக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னா, "இல்ல நீ சீதா வேலை செய்ற ஹாஸ்பிட்டல்ல தான் செக்கப்க்கு போயிருக்க போல இருக்கு. சீதா அந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லியிருக்கும் போல. அதான் முத்து வீட்ல வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான்." அப்படின்னு. உடனே ரோஹிணி யோசிச்சுட்டு, "ஓ! சீதா தான் பண்ண வேலையா? முத்து ஏற்கனவே உன்ன எப்பலாம் டேமேஜ் பண்ணணும், எப்பலாம் உன்ன டவுன் பண்ணி பேசணும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப வேற நீ தனியா இருக்கல்ல, ஏதோ நாங்க இருக்க வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணி எதிரா பேசிட்டு இருந்தேன். அதனால தான் பொண்டாட்டிய கூட வச்சுக்கணும்னு சொல்றது." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சீதா வேலை செய்ற ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு அங்க இந்த மாரி நானு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. "பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு நீங்க வெளிய ஷேர் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மேடம் சொல்றீங்க? புரியல." அப்படின்னா, "இல்ல நான் செக்கப்க்கு வந்துட்டு அ அப்பான்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு அப்பான்னு எங்க ஹஸ்பண்டோட நேம் குடுத்துருக்கேன். இப்ப எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதனால பிரிஞ்சிருக்கோம். இத வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ற சீதா வந்து இந்த மாரி அப்பான்ற இடத்துல மனோஜ் குடுத்துருக்குன்னு சொல்லி எங்க ஃபேமிலிக்குள்ள சொல்லி நெறைய பிரச்சனை வந்துச்சு. நீங்க எப்படி பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ வெளிய சொல்லுவீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் மேல நான் கேஸ் குடுக்கட்டுமா?" அப்படி இப்படின்றாங்க. உடனே, "இல்ல மேடம் நாங்க ஹையர் ஆஃபிஷியல் சார் வரட்டும். நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஹையர் ஆஃபீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சீதா பத்தி. உடனே சீதாவ கூப்பிட்டு, "இங்க பாருங்க சீதா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே வார்னிங் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம பேஷண்ட் கிட்ட இருந்தே இந்த மாரி வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன ஆகுறது? அதனால உங்கள கொஞ்ச நாளைக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சீதாவ சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயம் நம்மளுடைய முத்துக்கும் தெரிய வந்தது. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து கத்துறாரு. "பா, பா" அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படி ஏன்டா கத்துறேன்னா, "அப்பா அந்த மனோஜ்ங்கப்பா" அப்படின்னா, "மனோஜ் உள்ள தான் இருக்கான். ஏங்க எதுக்கு இப்போ மனோஜ் கூப்பிட்டுட்டு இருக்கான்?" அப்படின்றாங்க. "கூப்பிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே மனோஜ் வெளிய வராரு. "டேய் எதுக்கு இந்த பார்லர் அம்மா இந்த வேலைய பண்ணுச்சு? அம்மா பார்லர் அம்மா கிட்ட போய் நீ தான் சொன்னியா?" அப்படின்னு. "ஏய் நான் என்னடா சொன்னேன்?" அப்படின்னா, "டேய் இந்த மாரி சீதாவோட இங்க பாரு, இந்த மாரி ரோகிணியோட டீட்டெயில்ஸ் அதாவது அப்பான்ற பேர்ல உன் பேர போட்டிருக்க விஷயம் நான் தான்டா சொன்னேன். அது சீதா தான் சொன்னான்னு நீயே முடிவு பண்ணி போய் சொல்லிட்டியா?" அப்படின்னா, "ஆமா உனக்கு வேற யார் சொல்லியிருப்பா? நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா என்ன? நீ என்ன டிரைவர் தானே? அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறது சீதா தானே? கண்டிப்பா அத தான் சொல்லியிருக்கோம்." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே, "டேய் யார் சொன்னா என்ன? அதானே உண்மை. டேய் மொமடா இருடா. நீ அப்பா இல்லன்னு தானே ஏமாத்திட்டு இருக்க. இப்ப நான் சொன்ன விஷயம் உண்மையா இல்லையான்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "டேய் நான் தான் அப்பா இல்லன்னு சொல்லல. நீ என்ன வேணா பண்ணு. பா என்னடா ஆச்சு? என்ன எதுக்கு இந்த மனோஜ் இப்படி கத்திட்டு இருக்கா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உடனே, "பா இல்லப்பா இந்த மாரி ரோஹிணி பா இல்லப்பா இந்த பார்லர் அம்மா என்ன வேலை தெரியுமா பண்ணியிருக்கு? ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீதா வேலை செய்ற ஹாஸ்பிட்டல்லயே போயிட்டு, இந்த மாரி பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ வெளியில எப்படி சொல்லுவீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன்." அப்படி இப்படின்னு சொல்லி, இப்ப சீதாவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. இந்த மாரி வேலைய பண்ண இவன் தானப்பா போய் சொல்லியிருக்கான். அதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அப்படி இப்படின்றாங்க. உடனே வந்து, "டேய் மனோஜ், இங்க பாரு நாள பின்ன நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டோம்." அப்படின்னு. "பா இவனெல்லாம் கேட்க வேண்டிய விதத்துல கேட்கக்கூடாதுப்பா. இந்த உண்மைய சீக்கிரம் முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. நம்மளோட விஜய் பார்த்தீங்கன்னா, பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அதாவது மனோஜுக்கு பேர் மாத்தணும். யாராவது உனக்கு தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்கறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி ரொம்ப பிஸியா இருக்காங்க சிவன் கூட. அதாவது ஷூட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? குழந்தைங்க கதை சொல்லுவாங்கல்ல. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பார்க்ல வந்து கதை சொல்லியிருப்பாங்க. அந்த விஷுவல தான் வீடியோ ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பார்வதி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கனகாவ கூப்பிட்டுட்டு நம்மளோட மனோஜ் பார்த்தீங்கன்னா, பார்க்குக்கு போயிருப்பாரு. அந்த விஷயம் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்னது இது? விஜயோட பையன் மனோஜ் மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வதி கேட்க, உடனே ஆம் சிவன் வந்து, "யார சொல்ற? இதோ பின்னாடி. ஆமா கூட என்ன வேற ஏதோ பொண்ணு இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல தானே விஜயா உள்ள போயிட்டாங்க. "பார்வதி என்ன மனோஜ் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. விஜயா விஜயான்ட்டு." "என்ன?" அப்படின்னா, "விஜயா நீயே வந்துட்டியா? இங்க பாரு. மனோஜ் தானே அது." அப்படின்னு. "எங்க?" அப்படின்னா, "வீடியோ ப்ளே பண்ணுங்க சிவன்." அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே ப்ளே பண்ணி காமிக்கிறாரு சிவனு. உடனே அந்த மனோஜ் அதில தெரியறாரு. விஜய பார்த்துட்டு, "ஆமா, ஆமா பின்னாடி அது யாரு?
எந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கா? அதுதான் எனக்கும் தெரியாமல் சிவன் கிட்ட பேசிகிட்டு இருந்த விஜயா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவன் சொல்கிறாரு, அதாவது வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, என்னமோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்னு கணக்காக வந்து கூப்பிடுறாங்க, அந்த விஷயம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே விஜயா அதை பார்த்துட்டு, என்னது அந்த பொண்ணு எதுக்கு மனோஜ் ஹஸ்பண்ட்னு கூப்பிடுது? விஜயா, என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? உன் பையனை தான் நீ கேட்கணும், மனோஜ் தான் கேட்கணும். பாத்தியா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இது தெரியாமல் நீ மனோஜை சொல்கிறதுல நம்பிட்டு இருக்க. எனக்கு என்னமோ ரோகிணி வயிற்றில் வளர குழந்தை மனோஜோட தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே விஜயா வந்து, பார்வதி என்ன சும்மா ஏதோ என் பையன் டீலர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான், சரி டீலர் கிட்ட பேசினா எதுக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்வதி கேட்க, சரி ஆனால் இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கொஞ்சம் நல்லா கிட்ட வச்சு காமிங்க சிவன் அப்படின்னு சொல்லி காமிக்க ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா கணக்கான்ற விஷயம் நம்ம விஜயாக்கு தெரியுது. இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேனே, தப்பாலாம் யோசிக்காத பார்வதி, இது என் பையனுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அப்படின்றாங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி உன் பையனோட ஃப்ரெண்டு யாரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க, உடனே விஜயாக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீடியோவை எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க என் ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த வீடியோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா மனோஜ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்கள் மனோஜ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஹாலில் போகும்போது கேட்குறாங்க. உடனே நம்மளுடைய அண்ணாமலையும் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, டேய் மனோஜ் வெளியில் வாங்க அப்படின்றாங்க. மா என்னாச்சுமா, என்ன கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, டேய் அம்மா உனக்கு பேர் மாத்திரன்னாங்களே, அதான் ஏதாவது பார்த்துட்டு வந்துருப்பாங்க அதான்டா அப்படின்னு சொல்லி முத்து கலாய்க்கிறாரு. உடனே விஜய் வந்து, டேய் நீ அமைதியாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விட பெரிய விஷயம், டேய் இது என்னடா, எங்கே நீ பார்க்குக்கு போயிருக்க, கூட இருக்க பொண்ணு என்னது? மா அதான் நான் சொன்னேனேம்மா அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுன்னு. சரிடா அப்போ உன் ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னா, மா அவர் ஒரு அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிட்டாருமா. டேய் என்னடா கதை சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு நான் ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுது. பார்வதியும் சிவனும் ஷூட் எடுக்கிறதுக்காக பார்க்குக்கு போயிருக்காங்க, அப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஐயோ அன்றைக்கி பார்வதி ஆண்டியை பார்த்து நம்ம மறைஞ்சிட்டோம்னு நினச்சோம், ஆனால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து, டேய் இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி. உடனே முத்து வந்து, பார்த்தீங்களா இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நான் சொன்னல, இவனை இதுக்கப்புறம் நம்ம அடிக்காமல் கேட்டால் வேலைக்கே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போடுறாரு. வா இவன் அடிக்கணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு. டேய் நீ உண்மையை சொல்கிறா அப்படின்னா, என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும், ஆமாம் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான், அதனால தான் இந்த பொண்ணு என் ஹஸ்பண்ட் கூப்பிடுது அப்படின்றாங்க. என்னது இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அதனால தான் ஹஸ்பண்ட் கூப்பிடுதா? டேய் அன்றைக்கி உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயம்மா, பின்ன என்னம்மா ஒரே ஆளாக நான் எப்படிம்மா 5 லட்சத்தை ரெடி பண்ண முடியும்? டேய் என்னடா ஒரு சாதாரண டிரைவர், அவனே அவ்வளோ காசு ரெடி பண்ணிட்டான், அதுக்காக இப்போ நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு விஜய் கேட்க, என்னால் காசு ரெடி பண்ண முடியலம்மா, அது இல்லாமல் கணக்கோட அம்மா அவங்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் சொத்து எழுதி தரேன், நான் காசு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால தான்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேம்மா டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இல்லை 10 லட்சம் நீங்கள் வாங்குறீங்களே, கல்யாணம் தாலி கட்டினா தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா. டேய் ஒரு 5 லட்சத்தை ரெடி பண்ண முடியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வர சொல்கிற, உனக்கு எவ்வளோ தெரியும், என் மானத்தை வாங்கிட்டியடா, நான் எப்படியாவது அந்த பார்லர்காரை அறுத்து விட்டு நல்ல பொண்ணாக படிக்கணும்னு நினச்சேன். டேய் படிச்சிருக்கே அறிவில்லை, போய் மண்ணில் பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னோட தகுதிக்கு எப்படிலாம் பொண்ணு கிடச்சிருப்பாங்க, ஏன்டா இப்படி பண்ண? அவங்க பெரிய கோட்டீஸ்வரங்கம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் சொத்தை எல்லாம் அவங்க காலடியில் எழுதி வைக்கிறேன்னாங்க. டேய் என்னடா சொல்கிற மனோஜ், பெரிய ஃப்ளைட்லாம் வச்சுருப்பாங்களாடா அப்படின்னு. உடனே அண்ணாமலை வந்து, விஜயா அவன் என்ன விஷயம் சொல்கிறான்றது உனக்கு புரியல, அவங்க கோடீஸ்வரங்களான்னு யோசிச்சுட்டு இருக்க, நீங்களாம் திருந்தவே மாட்டேன், அவனோட லைஃப் கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படி இப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அது என்ன முடிவு, அதாவது மனோஜ் வெளியே விட்டு அனுப்ப போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.